கல்கி அவர்கள் 1939 எழுதிய கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சிறுகதையை விட சற்று பெரியதாக ஒரு கதை. கதையினுடைய பெயர் சிரிப்பும் கண்ணீரும் அப்படிங்கிற கதை. நல்லா இருக்குது. ஒருத்தரோட வயிற்றெரிச்சல் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத நல்லா அழகாக ஒரு நகைச்சுவையோடு கொடுத்துருக்கிறாரு. அதை சுருக்கி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வர வர எனக்கு ஜாதகங்கள்லேயும் கிரகங்கள்லேயும் நம்பிக்கை ரொம்ப அதிகமாகிக்கிட்டு தாங்க இருக்குது. மனுஷனோட வாழ்க்கையில் இன்ப துன்பம், ஏற்றத்தாழ்வு, வெற்றி தோல்வி வரும்போதெல்லாம் மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, தனக்கு புத்திக்கு எட்டாத சில விஷயங்கள் இருக்குது, அதனால தான் இப்படியெல்லாம் தோணுது அப்படின்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் எங்கேயோ ஐரோப்பாவில் சில பேர் சண்டை போட ஆரம்பித்தாங்க. சென்னையில் இருந்த எனக்கு வேலை போயிட்டு நான் எங்கே போய் வேலை தேடுவேன்? ஏற்கனவே நம்ம நாட்டில் வேலை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் நாங்களும் எங்கள் கம்பெனியும் இழுத்து மூடிட்டான். இந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாருக்கும் வேலை வேண்டியதாக இருக்குது. எங்கே போய் தேடுறது, என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியலை. உற்சாகமாக இல்லை. மனசு ரொம்ப சோர்ந்து போச்சு. மனைவி, குடும்பம், குழந்தைங்க என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அந்த நேரத்தில் தான் நான் என்ன நினச்சேன்னா, ராவ் பகதூர் தசரத ராம ஐயரை போய் பார்க்கலாமே. அவர் மனசு வச்சாருன்னா கட்டாயம் வேலை கிடைக்கும். அவர் யார் தெரியுமா? ராவ் பகதூர் தசரத ராம ஐயர் அப்படிங்கிறவர் ஒரு பிரசித்தி பெற்ற ஒருத்தர். அவர் நவசூரியன் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு பிரான்ச் மேனேஜராக இருக்கார். மாத சம்பளம் 1800 ரூபா. இது இல்லாமல் வீட்டு வாடகை, மோட்டார் அலவன்ஸு இதெல்லாம் வேறு உண்டு. ஷேர் மார்க்கெட்லேயும் ஒரு ரொம்ப பேர் பெற்ற ஒரு மனுஷன். யாரையாவது முன்னுக்கு கொண்டு வரணும்னு அவர் நினச்சாருன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருந்தாலும் முன்னுக்கு கொண்டு வந்துடுவார். அந்த அளவுக்கு அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சிந்தாதிரிப்பேட்டை தான் என்னோடய வீடு. அங்கேருந்து தினமும் நடைப்பயிற்சி பண்ணுறதுக்காக பீச்சுக்கு போவேன். அங்கே கடற்கரையில் ஒரு பெஞ்சில் நான் தினம் அந்த ஒரே பெஞ்சில் தான் உட்காருவேன். நான் உட்கார்ற பெஞ்சில் தான் அந்த தசரத ராம ஐயரும் வந்து உட்காருவார். முதல்ல சும்மா சாதாரணமாக இருந்தது. நாளடைவில் ஒரு நல்ல பேச்சுவார்த்தை, சிநேகிதம் எல்லாம் உண்டாயிடுச்சு. அவர் வந்து ரொம்ப பிரசித்தமாக அந்த தசரத ராம ஐயர் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தாலுமே நான் அவரோட கொஞ்சம் நல்லாவே பேச ஆரம்பித்தேன். அப்போ அவரும் சில விஷயங்களை நமக்கு சொல்லுவார். இது மாதிரி கொஞ்சம் பேச்சு தொடங்கின உடனே அவர்கிட்ட வேலை கேட்டால் என்ன, பார்க்கலாம் கேட்கலாம் அப்படின்னு என்னோடய மனசு ஒரு முடிவாகவே பண்ணிட்டுது. அதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தசரத ராமையர் என்ன சொன்னார், அதை பாருங்கள், அதோ பாருங்கள், அந்த காரில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு போகிறானே, அவனை பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நான் உடனே பார்த்தேன். சில பேர் இப்படி தான் காரை பற்றியும் கார் நம்பரை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து தெரியும், இந்த காரில் யார் போகிறா யார் வர்றா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். உடனே நானும் அந்த காரில் போகிற ஆளை பார்த்தேன். அப்போது தசரத ராமையர் சொன்னார், அதை போகிறானே அந்த மனுஷன் 3 வருஷத்துக்கு முன்னால் கையில் பைசா காசு கிடையாது, இப்போ எப்படி அமக்களமாக இருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்ன உடனே, இதில் என்ன பெரிய ஆச்சரியம் இருக்குது? உலகத்தில் ஏழைங்க பணக்காரவங்களாகிறதும் பணக்காரவங்க ஏழைங்களாகிறதும் சகஜம்தானே அப்படின்னு நான் சொன்ன உடனே, ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். எதை பற்றியோ பொது உடைமை கருத்துக்களை பற்றி எல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போது ஒரு நாள் இவர் என்ன சொன்னார், அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமாப்பா, எங்கள் வீட்டுக்கு ஒருத்தன் வந்தான். எப்போவுமே பணக்காரனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய தொந்தரவு தெரியுமா அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு, அவர் பணக்காரனாக இருக்கிறதுனால அவருக்கு என்னென்ன தொந்தரவு வந்தது அப்படிங்கிறத அந்த பேச்சுக்கு இடையில் பேச தொடங்கினார். ஒருத்தன் எங்கள் வீட்டு வாசலில் வந்திருந்தான். ஏன்பா என்ன விஷயம், பொழுது விடியறதுக்குள்ளே வந்துட்ட அப்படின்னு கேட்டுட்டு,
அவன் என்ன பண்ணான், எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டான். ஓஹோ, என்னோடய தலையணைக்கு கீழே தான் வேலை வச்சுருக்கேன், வந்து எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி எரிஞ்சு அவனை அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எடுத்த உடனே வேலை கேட்க வந்தவனுக்கு இப்படி ஒரு பதில் சொன்னதாக அவர் சொல்கிறாரு. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், என்ன சொல்கிறதுன்னு புரியலை. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்தார். ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன்னா, தசரத ராமையர் சொல்கிறார், நான் உட்காந்துருந்தேன். அப்போ ஒருத்தன் வந்தான், கையில் ஒரு நோட்டு ஒன்று தூக்கிட்டு வந்தான். என்ன வேணும்னு கேட்டேன். கிரிக்கெட் கிளப்பு அப்படின்னா. இந்த பாரு, என்னால் விளையாடலாம் வர முடியாது, போ, என் தலை நரைச்சி போச்சு, இனிமேல் தான் நான் கிரிக்கெட் ஆட போகிறேன்னா அப்படின்னாரு தசரத ராமையர். நீங்கள் ஒன்றும் விளையாட வேண்டாம் சார், நன்கொடை கொடுங்களேன், அதுக்காக தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு 2 ரூபாயை கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். திருப்பி 5 நிமிஷத்துக்கெல்லாம் வெளியில் வந்து பார்த்தா அந்த கிரிக்கெட் கிளப்புக்காக நன்கொடை வாங்க வந்தவன் என்ன பண்ணிவிட்டான், என்னோடய புது செருப்பை போட்டுக்கிட்டு அவன் பழைய செருப்பை கழட்டி போட்டுட்டு போயிட்டாங்க. அட பாவி பயலை அப்படின்னு நான் கோச்சிக்கிட்டு திட்டிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஆள் பிள்ளையார் கோயிலில் பஜனைன்னுட்டு வர்றாரு. என்னடா அப்படின்னு கேட்டால் உடனே ஏதாவது டொனேஷன் கொடுங்கன்னு கேட்குறான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கோபம். உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு, டேய் முட்டாள், கேட்டை மூடிவை அப்படின்னு எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு தசரத ஐயர் கத்துனார். உடனே வேலைக்காரன் போய் அந்த கதவை மூடிட்டு வந்தான். அந்த சமயம் பார்த்து இந்த தசரத ஐயர் என்ன பண்ணாருன்னா, ஜானகிராம் செட்டியாரை பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தார். அவர் மோட்டார் காரில் வாசலில் வந்து நிற்கிறாரு. உடனே இவர் என்ன பண்ணார், வேலைக்காரனை திட்டிக்கிட்டே போய், போடா போய் கதவு தரேன், எதுக்காக கேட்டை மூடினேன் அப்படின்னார். ஏன்னா அந்த தசரத ஐயர் திட்டுறது அந்த ஜானகி ராம ரெட்டியார் காதில் விழணுமா. அதனால் அப்படி கத்துன உடனே அவனும் ஓடி போய் கதவை திறந்தான். அவர் வந்து என்ன பண்ணார், எங்கள் கிளப்பில் நீங்கள் மெம்பராக சேர்ந்துக்கணும்னு சொல்லி என்கிட்ட கொஞ்சம் பணத்தை வசூல் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சங்கீத சபைக்காரர்கள் வந்தாங்க. அவங்களும் என்ன பண்ணாங்க, உறுப்பினர் சந்தா அப்படின்ட்டு அவங்களும் வந்து ஒரு 5 ரூபாய் வாங்கிட்டு போனாங்க. இப்படி வர்றவங்களுக்கு நன்கொடை கொடுக்கறதும் போகிறதும் இப்படியுமாவே இருந்தோடனே எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கலை அப்படின்னு சொன்ன தசரத ஐயர் என்ன பண்ணார், எலியட் பீச் வரைக்கும் போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டில் பார்த்தா திருப்பியும் நன்கொடைக்காக 2 பேரும் வந்து உட்காந்துருக்காங்க. இன்னும் எப்படி சொல்லிக்கிட்டே வந்தவர் என்ன பண்ணார், பணக்காரனாக இருந்தால் ரொம்ப கஷ்டம் சார், எப்போ பார்த்தாலும் ஏழைங்க வர்றதும் பணம் கொடுன்னு கேட்குறதும் நாங்கள் கொடுக்கறதும் விரட்டுறதும் என்னது, எனக்கு பிடிக்கவே இல்லை இவனுங்க பண்ணுறது அப்படின்னு தசரத ஐயர் கோச்சிட்டார். உடனே நான் என்ன பண்ணேன், பணக்காரவங்களுக்கு கஷ்டம்தான் சார், ஆனால் அதை விட இந்த ஏழைங்க வந்து உங்கள்கிட்ட ஏதாவது கொடுப்பீங்களான்னு வாங்க வர்றாங்களே யாசகத்துக்கு, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா சொல்கிறீங்க, 10 பேர் யாசகத்துக்கு வந்தான்னா ஒருத்தந்தான் உண்மையாக இருக்கும், மற்றவெல்லாம் சும்மா தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அந்த மோட்டரில் ஒருத்தன் போனானே காரில், நான் கூட உங்களை பார்க்க சொன்னேனே, அவன் கூட ஒரு சமயம் என்னை வந்து அவனோட நெருக்கடியான நேரத்தில் வந்து பார்த்தான் தெரியுமா. அப்படியா அப்படின்னுட்டு, ஓ அது என்னது அது, அதை சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அது கொஞ்சம் பெரிய கதை, உனக்கு சாவகாசமாக இருக்கிற நேரத்தில் சொல்கிறேனே. இல்லை நான் இப்போ சாவகாசமாக தான் இருக்கேன், சொல்லுங்க அப்படின்னு தசரத ஐயரை கேட்டேன். உடனே அவர் 3 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது நேற்று நடந்தது மாதிரி ஞாபகம் இருக்குது. தீபாவளிக்கு முதல் நாள் ஏகப்பட்ட செலவு, பட்டாசு, துணிமணி, அது இது, சொந்தக்காரவங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட செலவு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் ஆஃபீஸ்க்கு போனேன். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒருத்தன் ஒரு சீட்டை எடுத்துக்கிட்டு வந்தான். அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, கே சுந்தரமையர்
ரொம்பவும் அவசர காரியம் அப்படின்னு எழுதியிருந்தது. இந்த மாதிரி அவசர காரியம்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவோ பேர் வருவாங்க, கடைசியில் பார்த்தா அது யாசகமாக தான் இருக்கும். சரி அப்படின்னுட்டு ஏதாவது அவசர காரியமாக இருந்துட்டுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு நினப்பும் எனக்கு அப்பப்போ வருது. சரி வர சொல்லு அப்படின்னு தசரதராமையர் சொன்னார். சொன்ன உடனே அந்த மோட்டாரில் போனானே இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முந்தி, அவன் தான் என்ன பண்ணுறான், உள்ளே வந்தான். அவனோட தோற்றத்துக்கும் இன்றைக்கி காரில் போகிறதுக்கு இருக்கிற தோற்றத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. அப்போ எப்படி இருந்தான் தெரியுமா? இடுப்பில் ஒரு அழுக்கு துணி, மேலே ஒரு அழுக்கு சட்டை, அதுக்கு மேலே ஒரு கிழிஞ்சு போன துண்டு, முகத்தில் ஒரே சோகம், கண்ணில் கண்ணீர் வந்திருந்தான். அவனை பார்த்த உடனே அவன் யாச்சகம் கேட்க தான் வந்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுது. யாருயா, என்ன என்ன அவசர காரியம் அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே சொல்லு என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டோன்னே அவன் என்ன பண்ணான், கண்ணை தொடச்சிக்கிட்டு அழுக வேற, அதோட கூட விம்மல் வேற. அவன் சொன்னான், நான் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற மஞ்சக்குடிங்கிற கிராமத்தில் தான் இருக்கேன். என்னோடய சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியம் பார்க்கலான்னு இங்கே ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு வந்தோம். அங்கே பணமெல்லாம் கொண்டு வந்த பணமெல்லாம் செலவாயிட்டுது. ஒன்றும் மருந்து கொடுத்து ஒன்றும் சரியாகாமல் அன்றைக்கி காலையில் தான் அவனோட மனைவி இறந்து போயிட்டாளாம். ஆஸ்பத்திரி அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, பிரேதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவனுக்கு எடுத்துகிட்டு போய் தகனம் பண்ணுறதுக்கு பணம் இல்லை. அதனால தான் பணம் கேட்க வந்திருக்கான்னு எனக்கு புரிஞ்சுது. அவ்வளவையும் அவன் சொன்னவன் என்ன பண்ணான், இல்லைன்னா நான் அந்த மாதிரி பிச்சை கேட்க வந்திருக்க மாட்டேன் சார், நான் எவ்வளோ நல்ல நிலைமையில் இருந்தவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழ ஆரம்பித்தான். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இவன் நம்மளை ஏமாற்ற பார்க்குறான் அப்படின்னு எனக்கு தெரியுது, என்னோடய புத்தி சொல்லுது. ஆனால் கூட அவனோட நிலைமை உண்மையிலேயே வருத்தமாக இருந்தால் என்ன பண்ணுறது? இந்த சமயத்தில் நம்ம உதவி செய்யலைன்னா மகா பெரிய பாவம் இல்லையா அப்படின்னு என்னோடய மனசு சொல்லுச்சு. இருந்தாலும் ஒருத்தனோட பொண்டாட்டி செத்து போயிட்டா அப்படின்னு கூட ஒருத்தன் பொய் சொல்லுவானா என்ன அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவன் என்ன பண்ணான், நான் தெருவாக அலையிறேன், அங்கே செத்து கிடக்கிறா கற்பகம், கற்பகம் உனக்கா இந்த கதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு முகத்தை மேல் துணியால் மூடிக்கிட்டு தேம்பி அழ ஆரம்பித்தான். அவன் கற்பகம்னு சொன்ன உடனே இந்த தசரதராமையருக்கு முடியெல்லாம் சிலுத்துது. ஐயோ அப்படின்னுட்டு ஆனது ஆகட்டும் அப்படின்ட்டு ஒரு 10 ரூபாயை கொடுத்து அவனை எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாரு. அவனும் உடனே இந்த ஒத்தாசையை நான் உயிரில் வரைக்கும் மறக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டான். ஆனாலும் தசரதராமையருக்கு ஒரு சந்தேகம்தான். உடனே அவர் என்ன பண்ணார், ஆஃபீஸ் பையனை கூப்பிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து, இந்த பாரு இந்த மனுஷன் போகிறாரு பாரு, அவர் பின்னாலேயே போ, அவர் எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு, எந்த வீட்டில் குடியிருக்கிறாரு அப்படின்னு வீட்டு நம்பர் கொண்டு பார்த்துக்கிட்டு வந்து சேரு அப்படின்னு சொல்லி அனுப்பினோன்னே அவனும் வேகமாக அவர் பின்னாலேயே போயிட்டான் அப்படின்னு தசரதராமையர் அந்த கதையை என்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே எனக்கும் திடுக்குன்னு தூக்கி போட்டுது இந்த கற்பகங்கிற பேரை கேட்டவுடனே. எனக்கும் ரொம்ப கேட்கணுன்னு ஆவல் அதிகமாச்சு. உடனே மறுபடியும் என்ன பழைய ஞாபகங்களில் இருக்கீங்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டேன். திரும்பவும் தசரதராமையர் சொல்ல ஆரம்பித்தார். எத்தனையோ நாளான பழைய சங்கதி உங்ககிட்ட சொன்னால் தான் இப்போ என்ன வந்துட போகுது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் என்னோடய முதல் மனைவி 3 குழந்தைங்களை விட்டுட்டு செத்து போயிட்டாள். அப்போ எனக்கு 37 வயசு தான். நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதில் என்ன பெரிய தப்பு இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதுக்கான தப்பு இப்போல்லாம் தெரியுது அப்படின்னாரு தசரதராமையர். அப்படியா, 37 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் குற்றம் இல்லை சார், சொல்லுங்கள் என்ன நடந்தது அப்படின்னு நான் கேட்டோன்னே, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினச்சி ஒன்றும் முன்னேற்பாடு ஒன்றும் இதெல்லாம் எடுக்கலை. ஆனால் நிறைய பேர் எனக்கு தானாகவே ஜாதகங்கள்லாம் அனுப்ப ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளுக்கு ஜாதகப்படி 14 வயசுனாலும் நிஜத்துலேயே அவளுக்கு 17 வயசாம். அவங்க வீட்டில் என்ன மாப்பிள்ளையை அடையிறதுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
பொண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கூட எனக்கு அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியல. போய் பொண்ணை பார்ப்போம், அவகிட்டையே கேட்போம், அவள் ஒத்துக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் அங்கே போனேன் அப்படின்னாரு தசரத ராமையர். அங்கே போய் அந்த பொண்ணோட அப்பாவை, அந்த பொண்ணை, அவங்க அம்மாவை, அந்த குடும்பத்தை எல்லாம் பார்த்தேன். எல்லாம் நல்லதாக இருந்தது. அந்த சமயத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணார், அந்த பொண்ணுக்கிட்ட, குழந்த மாப்பிள்ளை இருக்காரே, உன்னோட சம்மதம் தெரிஞ்சால் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டாரு. உனக்கு தான் சம்மதம்னு நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், அவர் ஏற்றுக்கவே இல்லை. நீயே சொல்லுமா, அப்போ தான் அவர் ஒத்துக்குவார் அப்படின்னு சொன்ன உடனே தசரத ராமையர் என்ன பண்ணார், நீங்கள்லாம் பக்கத்தில் இருந்தால் அவள் சொல்கிறதுக்கு ரொம்ப சங்கோஜப்படுவா, நீங்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்கி போங்க அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவங்களாம் நகர்ந்து போயிட்டாங்க. அப்போது அவர் அந்த பொண்ணை பார்த்து, தைரியமாக சொல்லு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே, கேட்டுட்டு எனக்கு 37 வயசாகுது, உனக்கு இஷ்டமா என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே கேட்டதில் அவருக்கு ஒரு பெரிய பெருமை வேறு. எவ்வளோ பெருமையாக நான் போய் இப்படி கேட்குறேன், யாராவது இந்த மாதிரி எல்லாம் பொண்ணுக்கிட்ட கேட்பாங்களா, நான் எப்படி கேட்குறேன் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு பெருமையோடு கேட்ட உடனே அப்போ என்ன சொல்லுவாங்கிறத அவரே யோசிச்சுக்கிறாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்க அவளுக்கு கஷ்டமா என்ன, நல்ல வசதியாக இருக்கிற இடம், ஒத்துக்குவாதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ரொம்ப பெருமையாக கேட்கும்போது அவள் சொல்கிறா, நெசத்தை தானே சொல்கிறீங்க, அப்படின்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டமே கிடையாது. எனக்கு எங்கள் அத்தானை கல்யாணம் பண்ணிக்க தான் இஷ்டம். அவர் திருச்சிராப்பள்ளியில் படிக்கிறாரு, அவங்க ரொம்ப ஏழை குடும்பம், அவர் பாஸ் பண்ணவும் இல்லை. அதனால் என்னை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்கள் வீட்டில் இஷ்டம் இல்லை. அதனால் அவங்க பணக்கார மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு என்னமோ ஏழையாக இருந்தாலும் எங்கள் அத்தானை கல்யாணம் பண்ணிக்க தான் எனக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு அவள் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டா. அப்புறம் நான் என்ன சொல்கிறது, ஒன்றும் புரியலை. சரிம்மா, உன் இஷ்டம் மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு நான் புறப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு தசரத ராமையர். ஆனால் புறப்பட்டு வந்துட்டேனே தவிர அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ படுற பாடு அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே, சரிங்க சார், நீங்கள் இப்போ இவர் மோட்டாரில் போனவரை பற்றி சொன்னீங்களே, சுந்தரராமையர், அவரை பற்றி சொல்லுங்கள் சார். சொல்கிறேன், அதுக்கு தானே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவன் என்ன பண்ணான், வேலைக்காரனை அனுப்புனல்ல, அவன் என்ன பண்ணான், அவர் பின்னாலேயே நேராக போயிருக்கான். இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த சுந்தரமையர் இருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டாரு, நேராக சைனா பஸாரில் போய் 2 பட்டாசு பாக்கெட்டு 4 மத்தாப்பு பாக்கெட்டு வாங்கிட்டு சிந்தாதிரிப்பேட்டையில் 44ஆம் நம்பர் வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிருக்காரு. அது வரைக்கும் பார்த்துட்டு வேலைக்காரன் என்கிட்ட சொல்லிட்டான். சொன்ன உடனே எனக்கு பொல்லாத வேஷதாரியாக இருப்பான் போல இருக்காம, என்னை ஏமாத்தியில் பணம் வாங்கி போயிட்டான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உடனே நான் ஒரு ரிக்ஷா பிடிச்சிக்கிட்டு நேராக அங்கே போனேன். போய் அந்த சித்தி விநாயகர் தெருவில் இருக்கக்கூடிய 44ஆம் நம்பர் வீட்டுக்குள்ளார போன உடனே என்ன ஆச்சுன்னா, யார் அந்த வீட்டு கதவை போய் தட்டின உடனே அந்த கதவை திறந்துக்கிட்டு ஒருத்தி வெளியில் வந்தா. யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வெளியில் வந்தா. அவளை நான் பார்க்குறேன், அவள் கொஞ்சம் மங்கின வெளிச்சத்தில் இருந்தால் கூட அவளை எனக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டு. அவள் முந்தி மாதிரி ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, குழந்தைங்களை பெற்றெடுத்த அம்மா இல்லை. அதுக்கான மாற்றங்கள் அவளோட தோற்றத்தில் இருந்தது. அந்த கற்பகம்தான், என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலே அதே கற்பகம்தான். நான் அப்படியே கொஞ்சம் அப்படி யோசிச்சுக்கிட்டு இப்படி பார்க்கும்போது, யாரையோ தேடிக்கிட்டு வந்தால் யாரோ அகப்படுவார்களே, கற்பகம் இல்லையா நீ அப்படின்னு கேட்டேன். கற்பகம் திகைச்சு போயிட்டா. நீங்கள் யார் தெரியலையே எனக்கு. என்ன
என்ன தெரியவே இல்லையா? 12 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தது ஞாபகம் இருக்குமா? நானும் ரொம்ப மாறிட்டேன்ல. கற்பகத்துக்கு தெரிஞ்சு போயிட்டு, ஓ நீங்களா? வாங்க வாங்க, எங்கே வந்தீங்க? என்ன சமாச்சாரம்? சௌக்கியமாக இருக்கீங்களா? நிற்கிறீங்களே, உட்காருங்க அப்படின்னு சொல்லி தசரத ராமையரை உட்கார வச்சார். உட்கார சொன்னான். உடனே தசரத ராமையரும் உட்காந்துக்கிட்டாரு. நான் நல்லா தான் இருக்கேன், நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பண்ண உபகாரம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், இன்றைக்கி சந்தோஷமாக நான் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் கொடுத்த வரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், இந்த ஊரில் இருக்கீங்களே, உங்கள் வீட்டுக்காருக்கு என்ன உத்தியோகம் அப்படின்னு கேட்டேன். அவள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு, 80 ரூபா சம்பளம். எனக்கு 4 குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள வச்சுக்கிட்டு கொஞ்சம் குடும்பம் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் நாங்கள் நல்ல சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு அவள் சொன்னாள். 80 ரூபா சம்பளத்தில் சந்தோஷமாக இருக்கலாம், என்னை புழுகுறா. ஆனாலும் அவளோட உயர்ந்த குணம் என்னோட மனசுக்குள்ளார இருந்து அவளை பாராட்டணும்னு தான் சொல்லுச்சு. இப்படிப்பட்ட பொண்ணாக இருக்காளே அவளுக்கு போய் அப்படிப்பட்ட ஒரு தடியன், ஒரு போக்கிரி பைய வந்து சேர்ந்துருக்கானே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, நம்ம புறப்படுவோம் அப்படின்னு நான் கிளம்பும்போது அவள் சொன்னான், இப்போ அவர் வர்ற நேரம் தான், இருங்க பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னான். நான் தான் கேட்கல, பரவாயில்ல அப்படின்ட்டு நான் வெளியில் வந்தேன். அதே சமயத்தில் நான் இறங்கி வந்து என்னோடய ரிக்ஷாவில் ஏறும்போது அதே சமயத்தில் இன்னொரு ரிக்ஷாவில் அந்த சுந்தரமையர் வந்து இறங்குறான். இறங்கின உடனே என்னை பார்த்தான் பாருங்க, அவனுக்கு முகத்தில் ஒரு பீதி. உடனே நான் சொன்னேன், பயப்படாதப்பா சுந்தரமையரே, பயப்படாதீர். உன்னோட சம்சாரம் ஒன்றும் என்கிட்ட சொல்லலை, தைரியமாக போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சுந்தரமையர் ஏதோ சொன்னது என் காதில் விழவே இல்லை அப்படின்னு தசரத ராமையர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நான் போன பாதை வழியாக போயிடலான்னு போனால் அங்கே ஏதோ சாலை சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம், அதனால் போன பாதை வழியாகவே திரும்ப வேண்டியதாக போச்சு. அப்போ பார்த்தா அந்த 44ஆம் நம்பர் வீட்டுக்குள்ளார இருந்து ஒரே சந்தோஷமான ஒரு சத்தம் கேட்டுது. என்னடா இது, இவ்வளவு தரித்திரத்துக்கு நடுவில் இதுங்க எப்படி சிரிக்குதே அப்படின்னு என்னோட மனசுக்கு தோணுச்சு. அப்படின்னு பணமும் வசதியும் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் ஒரு பயன் இல்லை, தரித்திரத்துக்கு நடுவில் இதுங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு நான் நினச்சேன். சரி போகலாமா வீட்டுக்கு அப்படின்னு அந்த கதையை அதோடு நிறுத்திட்டு தசரத ராமையர் என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், சார் போகலாம், நீங்கள் மீதி விஷயத்தையும் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி சொல்கிறேன் கேளுங்க அப்படின்ட்டு மறுபடியும் அவர் சொல்ல ஆரம்பித்தார். அந்த வீட்டிலேருந்து ஒரே சிரிப்பு சத்தம் வந்துதான். வந்த உடனே எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நான் நினச்சேன். ஆமாம் நீங்கள் நினச்சிங்க. அப்போ நான் சொன்னேன், ஆமாம் நீங்கள் நினச்சிங்க, ஆனால் கற்பகத்தை பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த இரக்கம் அனுதாபம் எல்லாம் உங்களுக்கு போயிட்டுது. அவள் சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கு பொறுக்கவே இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த சுந்தரமையரை கூப்பிட்டு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பிரபலமான மார்வாடிக்கிட்ட ஏஜென்ட் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க. அவனை எப்படியாவது பணக்காரனாக்கிட்டா அவனோட குடும்பமும் நாசமாகும்னு நினச்சிருக்கீங்க, அதானே? சரியா இல்லையா அப்படின்னு நான் தசரதையரை கேட்டேன். அவருக்கு அட பாவி, எப்படி இவ்வளோ தைரியமாக சொல்கிறீர் ஐயா, ஏதாவது உங்ககிட்ட தேவதாசக்தி இருக்கா என்ன அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த சுந்தரமையரை எனக்கு தெரியும். ரொம்ப நாளைக்கு முன்னால் எங்கள் வீட்டுக்கு மாடியில் அவர் தான் குடியிருந்தார். ஆனால் இப்போ தான் திடீர்னு பெரிய பணக்காரர் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. கூட்டி கழித்து பார்த்தேன், நீங்கள் சொன்னது சரியாக தான் இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன். பல கெட்டிக்காரர் ஐயா, பலே கெட்டிக்காரர் அப்படின்னு சொன்னேன். தசரத ராமையர் சொன்னார், நீ சொன்னதில் ஒன்று மட்டும் சரியில்லை,
வேஷத்தினால நான் வேலை வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறது இல்லை. கற்பகத்து மேலே எனக்கு ஒரு இறக்கம். அதனால தான் நான் வேலை வாங்கி கொடுத்தேன் அவனுக்கு. ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கூட என் மேலே ஒரு விசுவாசமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ அப்படியே போயிட்டுருக்கேன், அவ்வளோதான் அப்படின்னார் அவர். ஆமாம், உனக்கு சுந்தரமையரை தெரியும், நீ இப்போ அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டவுடனே, முந்தி நான் குடியிருந்த வீட்டில் தான் அவர் குடியிருந்தார். ஆனால் இப்போ அவர் என்னமோ எழும்பூர் பங்களாவில் ஏதோ குடியிருக்கிறதா கேள்வி. வரீங்களா, பார்க்கலாமா அப்படின்னு அவன் கேட்டான். தசரதராமையருக்கு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம், எனக்கும் அந்த ஆர்வம் இருந்ததுனால தான் நானும் கேட்டேன். பார்க்கலான்னு சொன்ன உடனே நாங்கள் நேராக அங்கே போனோம், எக்மோருக்கு போனோம். அங்கே போய் கேஎஸ் ஐயர் அப்படின்னு ஒரு பங்களாவுக்கு வெளி பக்கத்தில் பேர் எழுதியிருந்தது. அங்கே பக்கத்துலேயே ஒரு சோடா கடையும் இருந்தது. அங்கே போய் வெத்தலைப்பாக்கு போட்டுக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எதிர் வீட்டு பங்களாவிலேருந்து ஒரே சத்தம். தரித்திரமே, பொணமே, நீ ஆஸ்பத்திரியிலே செத்து வச்சுருக்கக்கூடாதா, இங்கே வந்து என் பிராணனை வாங்குறியே அப்படின்னு ஒரு சத்தம். அதுக்கப்புறம் படப்படன்னு அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம், இந்த பொண்ணு அழுகிற மாதிரி ஒரு சத்தம். இந்த குரல் கேட்குது, ஆண் குரல் கேட்குது. நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, அவள் இங்கே வரதான் வருவா, உனக்கு இஷ்டம்னா இங்கே இரு, இல்லையா போயிடு அப்படின்னு சத்தம் போட்டு பேசுகிற ஆண் குரல் கேட்குது. எனக்கு அப்படியே நெஞ்சே பிளந்துடுற மாதிரி இருந்தது. தசரதராமையரை பார்க்கும்போது அவர் சந்தோஷப்பட்டாரா துக்கப்பட்டாரான்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த நேரம் அந்த சோடா கடைக்காரன் என்ன சொன்னால், ஐயா நல்லா தண்ணி போட்டுட்டு வந்திருக்காரு, அதான் இந்த பாடுபடுது, பொழுது விடிஞ்சால் எல்லாம் சரியாக போயிடும், ஐயாவும் அம்மாவும் கொஞ்சம் கொலாவுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பித்தான். உடனே நாங்கள் திரும்பவும் எங்களோட வந்த பாதை வழியாக அவங்கவுங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு புறப்பட்டோம். தசரதராமையர் என்ன பண்ணார், என்னோடய கார்லேயே ஏறிக்கோ, நான் கொண்டு போய் உங்கள் வீட்டில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னாரு. எனக்கு அவரை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன் தெரியுமா, இந்த சித்தி விநாயகர் கோயில் 44ஆம் நம்பர் வீடு என்னோடய வீடு தான். அந்த கற்பகத்தின் கணவர் சுந்தர்ராமர் ஐயர் அல்ல, நான் தான் அந்த கற்பகத்தோட கணவன். ஆனால் தசரதராமையருக்கு தெரியாத சில விஷயம் எனக்கு தெரியும். அந்த 44ஆம் நம்பர் வீடு என்னோட சொந்த வீடு. கற்பகம் கட்டு செட்டாக குடும்பம் பண்ணி காசு சேர்த்து இந்த வீட்டை வாங்கினோம் நாங்கள். இந்த கல்யாண சுந்தரம் ஐயர் தான் கே ஐயரும்பார் சில சமயம், கே சுந்தரம் ஐயரும்பார் சில சமயம், இப்படியெல்லாம் பல்வேறு பெயரோடு அவர் இருப்பார். அவர் மனைவி, அவரோட குழந்தை எல்லாம் எங்கள் வீட்டு மாடியில் தான் குடியிருந்தாங்க. ஏதோ கொஞ்ச நாள் அவரோட மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். சிகிச்சைக்காக அழைச்சிட்டு வந்திருக்கோம், கையில் பணம் இல்லை அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் கொஞ்ச நாளில் எங்களுக்கு தெரிஞ்சது அது அவரோட சொந்த மனைவி இல்லை, வேறு ஏதோ யாரோடையோ காதல் பிடிச்சி ஓடி வந்திருக்கிறாரு அப்படியெல்லாம் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அவங்கள இங்கே குடியிருக்க வைக்கிறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்லை, அதனால் வீட்டை காலி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் போயிட்டார். அந்த மாடி வீட்டில் குடியிருந்த சமயத்தில் தான் இந்த கல்யாண சுந்தரம் ஐயரை பார்க்குறதுக்காக தசரதராமையர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ தான் ரிக்ஷாவில் இறங்கும்போது சுந்தரமையர் எங்கள் வீட்டு மாடியில் தானே இருந்திருக்கிறாரு, அவர் அந்த நேரத்தில் பார்த்துருக்காரு. அதனால் இவர் அதையும் இதையும் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று இணைச்சி ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் கூட எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, இந்த சுந்தரமையர் எதுக்காக என்னோட மனைவி கற்பகத்தோட பெயரை பயன்படுத்தினார் அப்படின்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியவே இல்லை. தசரதராமையர் தான் பணம் வாங்கிறதுக்கு அதுதான் வழின்னு நினச்சாரா, இல்லை நாங்கள் ஏதாவது பழைய கதைகள் பேசினதை அவர் பார்த்தாரா, எதுவுமே எனக்கு புரியவே இல்லை. அந்த நேரத்தில் நான் இதெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே என்னோடய வீட்டுக்கு போனால் ராத்திரி மணி 8:30 ஆயிடுச்சு. கதவு முக்கால்வாசி சாத்தினபடி உள்ள கற்பகமும் குழந்தைங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டேன். குழந்தைங்க என்னோடய கஷ்டத்தை பற்றியும்
இந்த வருஷம் நம்ம தீபாவளிக்கு பட்டாசு வாங்கக்கூடாதுங்கிறத பற்றியும், என்னை அவங்க மகிழ்ச்சியாக வச்சுக்கணுங்கிறத பற்றியும் என்னோடய மனைவியும் என்னோடய பிள்ளைங்களும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்த உடனே எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. சுவாமி, எனக்கு வேலை கிடைக்கணும், கிடைக்காம போதோ, அதை பற்றி இல்லை. என்னோடய வீட்டில் மட்டும் எப்போவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலச்சி இருக்கணும்னு உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கல்கி இந்த கதையை முடிக்கிறாரு. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பணக்காரன், ஒரு ஏழை, ஒரு ஏமாற்றுபவன், இப்படி எல்லாரும் அந்த கதையில் கலந்து வந்திருக்கிறதும், எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் பார்க்காமலேயே ஒரு கதையை வெவ்வேறு மாதிரி கற்பனை செய்து கொண்டிருப்பதும், இதில் ஒருத்தர் வயிற்றெரிச்சல் எந்த அளவுக்கு வேலை செய்தது என்பதையும் இந்த கதையின் மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். கல்கி மிகப்பெரிய எழுத்தாளர், மிக அழகாக இந்த கதையை சொல்லியிருக்காரு. பெரிய கதை தான் இது. இதை நான் உங்களுக்கு சுருக்கி மிக குறைவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்குறேன். தொடர்ந்து கதை கேளுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.